வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, என் மேல் விழுந்த மழைத்துளியே கதையின் 18வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சார், இதில் என்ட்ரி போட்டுட்டு போங்க சார், சங்கீத் சார் சொல்லியிருக்கார். செக்யூரிட்டி சொல்ல, பர்பஸ் ஆஃப் மீட்டிங், ஹோம் டு மீட் என எல்லாவற்றையும் நிரப்பி கையெழுத்திட்டு உள்ளே சென்றான் ஆதி. நேராக சென்று தன் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தான் வந்து விட்டதை காண்பித்துவிட்டு வசீகரனின் ரூமில் அவனது இருக்கைக்கு நேர் எதிர் சீட்டில் போய் அமர்ந்து கொண்டான். நேரம் நழுவ இப்பொழுது யாரோ உள்ளே வரும் ஷூ காலடி சத்தம். ஆதி தனக்கு பின் இருந்த வாசலை திரும்பி பார்த்தான். உள்ளே நுழைந்தது டெப்டி எம்டி சங்கீத். அந்த செக்யூரிட்டி சொன்ன ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் பார்ட்டி. பார்த்தவுடன் மரியாதைக்காக எழுந்து நின்றான் நதி. முகத்தில் ஒரு புன்னகை. அந்த சங்கீத்தோ கடகடவென அதியை தாண்டி வசீகரன் இருக்கை அருகில் போய் அங்கிருந்த பிஸ்டலை, அதாவது அதி குரூப் மாற்றி வைத்திருந்த டூப்ளிகேட் புல்லட் உள்ள வினித் பிஸ்டலை எடுத்து சரமாரியாக சுடத் தொடங்கினான் அதியை. செஸ்டில் தோட்டாக்கள் மழை. சட்டென சுருண்டு விழுந்து துடித்தான் அதி. மொத்தமாய் எதிர்பாராத நிகழ்வுதான், அதிர்ச்சிதான். ஆனால் அலர்ட்டாய் இருந்திருந்தான் அதி. சங்கீத் இப்படி சுடுவான் என எதிர்பார்க்கவில்லை. ஆனால் டூப்ளிகேட் புல்லட்ஸ் படவும் சுடப்பட்டது போல் துடித்து விழுந்ததால் சங்கீத்தின் இன்டென்ஷன் புரியுமே என தோன்றிவிட்டது. அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது நடிப்பு என தெரியுமாதலால் அனைவரும் கப்சிப். விழுந்து கிடந்த அதியின் துடிப்பு அடங்கும் வரை அங்கேயே நின்ற அந்த சங்கீத் அதன் பின் அந்த அறையில் இருந்த ஒரு 3 ஃபீட் சைனா கிளே ஜாடியை தூக்கி வந்து வசீகரனின் டேபிளில் வைத்து திறந்தான். ஆம், அதன் அடிபாகத்தையும் மேல் பாகத்தையுமாக தனித்தனியாக பிரிக்க முடிந்தது. அதி குரூப் அறைக்குள் வந்தவுடன் இதையெல்லாம் குடைந்திருந்தனர்தான். ஆனால் அது காலி ஜாடி. அப்போது அதன் அடிபாகத்தை இப்படி திறக்க முடியும் என அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. இவனோ லாவகமாக திறந்தான். அதனுள் மறைத்து வைத்திருந்த கற்றை டாக்குமெண்ட்ஸை எடுத்து எதையோ பிரித்து வைத்தான். இப்பொழுது கேன்வாஸ் காலின் சத்தம். சங்கீத்திற்கு சட்டென வேர்க்கிறது. அவசர அவசரமாக அந்த பேப்பரை எங்கு மறைக்க என பார்த்தவன் அவைகளை டேபிளில் போட்டுவிட்டு அறை வாசலை நோக்கி ஓடினான். கதவை பூட்ட போகிறானாக இருக்கும். இப்பொழுது அதி குரூப் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் அதற்குள் அறை வாசலுக்கு சென்ற சங்கீத், நீதானா? வா வா, உன்னை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலதான். பட் குட் யூ கேம். உன்னால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கே சொல்லிக்கொண்டே அறைக்குள் திரும்பவுமாக வந்தான். அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தபடி பின்னால் நுழைந்தது வசீகரன். உனக்காகத்தான் பிஸ்டலால ஃப்ரெஷ்ஷா இந்த மர்டர் சங்கீத் சொல்லவும் வசீகரன் கண்கள் அதியை தொடவும் ஓ மை காட் என வசீகரன் அலறவும் சரியாக இருந்தது. இப்பொழுது சங்கீத் கையில் பிஸ்டல். வினீத்தோட டூப்ளிகேட் ஒன் தான். உன் கம்பெனியை என் பாஸ் அனனியாஸ் நேம்க்கு டிரான்ஸ்ஃபர் செய்துட்டு அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடு, உன்னை விட்டுடுறேன். இல்லைனா இந்த அதி மர்டர் நீ பண்ணதாத்தான் வெளியே வரும். உன் வீட்டுக்காரிக்கு இவன் மேலே ஒரு கண்ணு. அவனை சம்மதிக்க வைக்க அவன் வீட்லேயே போய் விஷம் குடிச்சிட்டா. தாங்க முடியாமல் நீ இவனை ஃபினிஷ் பண்ணிட்ட. இப்படின்னு தான் ஃபைல் ஆகும் கேஸ். அதுக்கு தேவையான அத்தனை எவிடன்ஸும் நான் பக்காவாக ரெடி செய்து வச்சிருக்க. நீ சொல்லி ஆதி வந்ததா அவனே செக்யூரிட்டியை கையெழுத்து வரை போட்டு கொடுத்துட்டு தான் செத்து போயிருக்கான்னா பார்த்துக்கோயேன். நான் சுவர் ஏறி வந்திருக்கேன். நீ இப்போ செக்யூரிட்டி பார்க்க வந்திருக்க. சூப்பர் தான். அது இங்கே அங்கு உள்ளே வரும்போது ஏன் செக்யூரிட்டி இல்லை என்பது இவர்களுக்கு புரிகிறது. சங்கீத் தான் வருவதற்கு ஏற்றவாறு செக்யூரிட்டிகளை லொக்கேட் செய்திருக்கிறான். துரோகி அலறினான் வசீகரன். எவ்வளவு நம்புன உன்னை, இப்படி செய்துட்டியடா அனாத நாய. ச, பிஸ்னஸ்ல இதெல்லாம் சகஜமாப்ல. இப்பவும் பாரு, உன்னை கொன்னு தூக்கி போட்டுட்டு கம்பெனி எடுத்துக்காம உன்னை விடுறேன்னு தானே சொல்ற. அப்படி செஞ்சா போலீஸ்ட்ட மாட்டிப்பேன்னு பயந்திருப்ப. எக்ஸாக்ட்லி. ஆனால் எப்படியோ உயிரோட விடுறந்தானே. அதுக்கு நீ உன் மலர் மகாராணிக்கு தான் தேங்க் பண்ணணும். நான் இவனுக்கு வச்ச விஷத்தை எடுத்து தான் குடிச்சாலே அப்போ வந்த பிளான் தான் இது. மேஜை மீது பரவி இருந்த டாக்குமெண்ட்ஸில் ஒரு கணம் கவனம் செந்தினான் அந்த சங்கீத்.
ஸோ கல்பிரிட் இந்த சங்கீத் தானா? இப்போ எந்திரிச்சுடலாமா? இன்னும் வெயிட் பண்ணணுமா? அதை யோசித்து கொண்டிருக்க எதிர்பாரா நேரத்தில் அந்த சங்கீத் கையில் இருந்த பிஸ்டலை பிடுங்கினான் வசீகரன். ஷ்க்! வசீகரன் படபடவென சங்கீத்தை சுடத்தான் செய்கிறான். 2 பேருக்கும் ஷாக். காரணம், கல்லாக நிற்கிறான் சங்கீத். புல்லட்ஸ் தான் ஒன்றுமே செய்யவில்லையே. ஸோ டூப்ளிகேட் புல்லட் கதை சங்கீத்துக்கும் தெரிஞ்சுட்டு. அடுத்த அறையில் இருந்த அதியின் ஃப்ரெண்ட்ஸும் அட்டாச் பாத்தில் இருந்தவர்களும் வெளிவர நினைத்த நொடி எல்லோரும் வந்து சங்கீத்தை மொத்தல டெட் பாடி ஸ்டோரியும் தெரிச்சு வெளியே வரணும்னு நினைத்த நேரம், அதை துள்ளி எழுந்த அதே வினாடி தன் ஷர்ட்டில் இருந்து யாரும் எதிர்பாரா வண்ணம் இன்னொரு பிஸ்டலை எடுத்து சங்கீத் எதிரில் இருந்த வசீகரனை குறி பார்க்காமல் எழுந்து கொண்டிருந்த அதியை டார்கெட் அண்ட் ஷூட். ரியல் புல்லட் சில ஃபீட் டிஸ்டன்ஸில் தான் பிஸ்டலில் இருந்து பிரசவமாகி இருந்த விகரஸ் 1 அதியின் ஷோல்டரை அறுத்து கொண்டு உள்ளே போனது. ஹக்! வலி எத்தனை ஆழமா இருக்க முடியும் என அனுபவ பாடம் அதிக்கி துள்ளி விழுந்தான் டேபிளுக்கு அருகில். என்னால் என் பிளானை தோக்கவிட முடியாதுடா. கத்திக்கொண்டே சங்கீத் இப்பொழுது அடுத்த குறி அதியின் தலைக்கு. இதற்குள் லாப்டில் இருந்த சூர்யா அந்த சங்கீத் காலை குறி பார்த்து ஷூட். அவன் கையில் தான் வசீகரின் பிஸ்டல் இருக்குதே. குறி தவறிய சைலன்சர் ஷாட் அது. சங்கீத்திற்கு அப்படி ஒன்று நடந்தது கூட தெரியவில்லை. அவன் இதற்குள் அடுத்த ஷாட். ஆதியின் உச்சந்தலை முடியை உரசிக்கொண்டு அது. செத்துட்டனா? இவன் என்னை கொல்லாம விட போறது இல்ல. அதிக்கு அப்படித்தான் தோணியது. பியூலாவின் முகம் மனதில். கால் நொடிக்கும் குறைவான நேரத்தில் எதிரில் டேபிளில் மறைத்து வைத்திருந்த ஒரிஜினல் பிஸ்டலை கை அதுவாக எடுக்கிறது. அது அந்த சங்கீத் நாயின் காலை நோக்கி சட் சட் சட். செல்ஃப் டிஃபென்ஸுக்கு சங்கீத்தை செயலிழக்க வைப்பதுதான் அதியின் நோக்கம். இவன் பிஸ்டலை எடுப்பதை பார்த்தவுடன் அதியின் புல்லட்டில் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள நினைத்த சங்கீத்தோ கொல்ல வர்றவனை காலில் சுடுவான் அதின்னு நினைத்து பார்க்க முடியாததன் கிரிமினல் மைண்டால் தப்பிக்க பிளான் செய்து தரையோடு விழுந்தான் அவசரமாக. அதை அனுப்பி அத்தனை ஷாட்டும் சங்கீத்தின் நெற்றியில் தஞ்சம். சத்தம் கூட போடாமல் அடங்கி போனான் அவன். வசீகரன் சங்கீத்திடமிருந்து பிஸ்டலை உருவியதிலிருந்து ஏறத்தாழ 4 நொடிகளுக்குள் நடந்தே முடிந்து விட்டது அத்தனையும். அங்கிருந்ததில் 3 பேர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை பார்த்து என்ன பிணம் பிழைக்குமோ? சங்கீத் நோ மோர். ஹாஸ்பிட்டலில் எத்தனை டெத்தோ பார்த்துருப்போம் தான். ஸ்டில் மர்டர் இஸ் க்ரூயல். அதை பெருமூச்சுடன் தன் விளக்கத்தை நிறுத்தினான். தொண்டை காய்ந்திருந்தது. அதிக்கு மட்டுமல்ல, கேட்டிருந்த ரேயாவுக்கும் தான். மூச்சை இழுத்து விட்டு கொண்டான் ஆதி. வசீகரன் சார் கொஞ்சம் பயந்த சுபாவம் போல. அவர் வாய்விட்டு அழுதார். நாங்க எல்லாரும் ஸ்டண்ட். சூர்யாதான் சூழ்நிலையை ஹேண்டில் செய்தான். நீங்க அழுது இன்னும் ஆளை கூட்டிடாதீங்க. செல்ஃப் டிஃபென்ஸில் ஷூட் செய்ததால கேஸை ப்ராப்பராக ஹேண்டில் செய்து பிரச்சனை இல்லாமல் சால்வ் செய்துவிடலாம். அவன் வசீகரன் சாரை மிரட்டின டாக்குமெண்ட்ஸை நாம் சேஃப் கேட்ச் செய்தா போதும்னு சொன்னான். எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாச்சது. அப்போதான் அந்த சங்கீத்கிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸை குடைஞ்சோம். அதில் நாங்கள் எதிர்பார்க்காத பல விஷயம் தெரிய வந்துச்சு. வசஸ் மெயின்லி ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி தான். ஆனால் அந்த பேக்ரவுண்டில் இந்த சங்கீத் அவனுக்கு ஒரு பாஸ் அனனியாஸ் அண்ட் ஒரு டீம் எல்லாரும் சேர்ந்து நிறைய பேண்ட் கெமிக்கல்ஸ் ட்ரக்ஸை வசஸில் ப்ரொடியூஸ் செய்து ஸ்மகிள் செய்திருக்காங்க. அதுவும் ட்ரக் ப்ரொடியூஸ் செய்கிறது வசீகரன் சார்ன்ற மாதிரியும் அதை வேர்ல்டுக்கு என் அண்ணா ஷிப்ஸ் வழியாக டிஸ்ட்ரிபியூட் செய்கிறது நான்ற மாதிரியும் பக்கா எவிடன்ஸ் செட்டப்போட. ஏதாவது ரெய்ட்னா வசீகரன் சார் மாட்டிக்கணும்னு வசீகரன் சார் இப்படி மாட்டியிருக்காங்க. நான் ட்ரக் ஸ்மக்லிங்கை கண்டுபிடிக்க முன்னால் என்னை போட்டு தள்ளிட்டு அதுக்காக என் வீட்டில் உள்ளவங்க போலீஸ்கிட்ட போகாமல் இருக்க சொல்லி மிரட்ட, என் மேலையும் அண்ணா மேலையும் இப்படி ஒரு செட்டப். ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷனுக்குத்தான் அந்த டெட் பாடிஸும் கூட. பாடிக்குள்ளே இதை ஸ்டோர் செய்துட்டு அது பர்டிகுலர் நேஷனில் உள்ள ஒரு பர்சனோட ரிலேட்டிவ்ன்ற மாதிரியும் அவங்கக்கிட்ட பாடியை ஹேண்ட் ஓவர் செய்ய இங்கே இருந்து அனுப்புகிற மாதிரியும் காமிச்சு பாடியை அந்தந்த நாட்டுக்கு கொண்டு போய் அங்கே வச்சு அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டு பாடியை டிஸ்போஸ் செய்திருக்காங்க. சங்கீத் மர்டர் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி போலீஸ் துருவ ஆரம்பிச்சா
ட்ரக் ப்ரொடக்ஷன் கேஸ்ல வசீகரன் சாரும் ஸ்மக்லிங்ல நானும் ராஜண்ணாவும் ஷூர் ஷாட்டா மாட்டுவோம்ன்ற மாதிரி நிலைமை. அந்த அனன்யாசே சங்கீத் மர்டர் கேஸ் ஃபைல் செய்து எங்களை மாட்டி விட்டுட்டு கேட்க ஆள் இல்லாத வசீஸை அவன் கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியும்ன்ற மாதிரி சூழ்நிலை. அந்த நேரம் மர்டர் செய்துட்டமேன்னு இருந்த பதட்டமே என்னை கொன்னுகிட்டு இருந்துச்சு. அதில் இதை பார்க்கவும் ஆடி போயிட்ட. வசீகரன் சாரை பற்றி கேட்கவே வேண்டாம். அடுத்து என்ன செய்யன்னு தெரியல. எந்த காரணத்துக்காக போலீஸ்கிட்ட போனாலும் நான், என் ஃபேமிலி, வசீகரன் சார் காலின்ற மாதிரி நிலைமை. அப்பதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். சூர்யாவோட ஐடியா தான் இது. லீகல் சைடை ஃபேஸ் செய்ய எந்த வழியும் இல்லை. அதனால அந்த சங்கீத் மர்டரை ஹைடு பண்ணி வசீகரன் சாரும் நானும் டெத்துன்னு காமிச்சிட்டு வசீஸை க்ளோஸ் செய்துட்டா அனனியாசோ யாருமோ கேஸ் ஃபைல் செய்கிறதுக்கே எதுவும் இல்லாமல் போயிடும்னு சொன்னான். எனக்கோ வசீகரன் சாருக்கோ இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஆனால் என்னால் ராஜ அண்ணாவோ அவன் குடும்பமோ கஷ்டப்படுறத தாங்கவே முடியாது. அதான் வசீகரன் சாருக்கு அவர் ஒய்ஃப் முக்கியம். நாடு கடத்தப்படுதுங்கிறது ஆயுள் தண்டனையை விட, ஏன் மரண தண்டனையை விட கொடுமையானது. ஆனால் வேற வழி இல்லாமல் அதை முடிவு செய்தோம். அதான் அந்த சங்கீத் பாடியை அடையாளம் தெரியாதபடி டிஃபிகர் செய்து ஏன் வீட்டில் ஒப்படைச்சிட்டு சங்கீத் சடனாக அப்ராடு கிளம்பி போன மாதிரி கொஞ்சம் எவிடன்ஸ் செட் செய்துட்டு என்னை இப்போ உங்களை கொண்டு வந்தமே அதே மாதிரி த்ரூ கண்டெய்னர், பாஸ்போர்ட், விசா எதுவும் இல்லாமல் நார்வே கொண்டு வந்துட்டாங்க. வசீகரன் சாரும் மலர்விழி மேமும் கனடா போயிட்டு அங்கே இருந்து யூரோப் வரதா பிளான். ஏன்னா அவங்ககிட்ட கையில் அந்த டைம் கனடாவுக்கு விசா இருந்துச்சு. முன்னாலேயே ட்ரிப் ஏதோ பிளான் செய்திருக்காங்க போல வசீகரன் சார். அதோட நானும் வசீகரனும் சாரும் ஒரே டைமில் ஒரே மாதிரி கிளம்புறது யாருக்காவது ஏதோ க்ளூ கிடைக்க காரணமாகிடக்கூடாதுன்னு அப்படி ஒரு பிளான். அதே நேரம் எங்களை தவிர வேறு யார்கிட்டையும் உண்மை லீக் ஆகிடக்கூடாதுன்னு மலர்விழி மேடம்கிட்ட விஷயத்தை கொஞ்சம் மாடிஃபை செய்து ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. அவங்களால அதை நம்ப முடியாமல் ஏர்போர்ட்டில் வச்சு சீக்ரெட்டாக ராஜிகிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க அப்போ கனடா கிளம்பாமல் திரும்ப கல்கத்தா போகிற மாதிரி செட் செய்துட்டு என்ன மாதிரி த்ரூ கண்டெய்னர் டு யூரோப் ஆக்சிடென்ட் டெத்துன்னு 2 சார்டு பாடி உங்கள் அப்பாட்ட ஹேண்ட் ஓவர் செய்திருக்காங்க. நான் இந்தியாவில் இருந்து கிளம்ப முன்னால் மீட் செய்த ஒரே ஆள் பியூ தான். அதி என்னாச்சு அதி? எல்லோருமா தானே போனீங்க? ஏன் இப்படி தனியாக வந்து நிற்கிறீங்க? எனக்கு என்னமோ செம டென்ஷனாக இருக்குது. எதுக்கு இத்தனை மணிக்கு தனியாக வர சொல்லியிருக்கீங்க? எதுவும் முக்கியமான விஷயம்னா வீட்டில் வந்து பார்த்துக்கலாமேப்பா தவித்தாள் பியூலா. வசிசற்குள் அதி இரவு நுழைந்ததில் இருந்து நடந்த அனைத்தையும் அவளிடம் சொன்னான். உன்னிட்ட சொல்லாம போறது துரோகமா பட்டது. அதோட என்னோட எல்லாத்தையும் தெரிஞ்சவனி. என் நிலையை சொல்லிட்டேன். நான் வாழ்நாளுக்கும் இந்த நாட்டை பொறுத்தவரை செத்தவன் தான். திரும்பி வர முடியாத வழியில போறேன். என்னை மறந்துட்டு தயவு செய்து புது வாழ்க்கை அமைச்சுக்கோ. கஷ்டம்தான். எனக்கு உயிரே போற மாதிரி வலிக்குது. ஆனா என்னால் அழிஞ்ச விஷயத்துல உன் வாழ்க்கையும் இருக்கக்கூடாது. இவன் பேசிக்கொண்டே போக அவளோ இவனது குண்டு துளைத்த தோளை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். ஸ்டிச் போட்டது யாரு? கிருபாவா? அவன் கொஞ்சம் ஒழுங்கா தான் செய்திருப்பான். 8th டே ஸ்டிச் பிரிக்கிறதுக்கு என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. பியூ பொண்ணு, உங்களால் இந்த நாட்டை விட்டு திரும்பி வராத பாதையில் போக முடியும்னா என்னாலையும் முடியும். நான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சா என்னை உங்கள் கூட கூட்டிட்டு போவீங்க. என்னை இங்கே விட்டுட்டு போனீங்கன்னா சங்கீத் டெத் ஆக்சிடெண்ட். பட் ஏன் டெத் நிச்சயமா நீங்கள் செய்த மர்டர். இப்பொழுது மதிக்கு அன்றைய பியூலாவின் பிடிவாத மனதில் ஓடுகிறது. அதை ரேயா ஆதிக்கிடம் பகர்ந்தான். அவ என் கூட வர்றதுல பிடிவாதமா இருந்தா. ஸோ 2 monthsல என்ன மாதிரியே அவளையும் கூட்டிட்டு வந்தாச்சு. ஸோ சித்தி உங்க கூட தான் இருக்காங்களா சித்தப்பா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு பின் அதி உயிரோடு இருக்கிறான் என்ற யூகம் வந்த போதே தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என எழுதி வைத்துவிட்டு காணாமல் போன பியூலாவும் அதியுடன் தான் இருப்பாள் என்ற எண்ணம் மனதில் வந்திருந்தாலும் அதை அதி வாயால் உறுதிப்படுத்தி கொள்வது ஏதோ ஒரு வகையில் ரேயாவிற்கு மனதிற்கு இதமாக இருக்கிறது தான். ஆமா கண்ணா, உடனே மேரேஜ் செய்துட்டோம். 2 கிட்ஸ் இருக்காங்க. தயா, இனியான்னு பேர். தன் பர்சில் இருந்து தன் குடும்ப போட்டோவை எடுத்து காண்பித்தான் அதி. 2 பேரும் அவங்க அப்பா சாயல். உங்களுக்கு இவ்வளோ பெரிய பொண்ணுங்க இருக்காங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சித்தப்பா. சொல்லிக்கொண்டே அந்த போட்டோவை ஆதிக்கிடம் காண்பித்தாள் ரேயா. ஆதி முகத்தில் நிறைவான புன்னகை.
கம்ப்ளீட் ஃபேமிலி சொன்ன ஆதிக் முகத்திலும் புன்னகை. இப்படி வசீகரன் சார் ஃபேமிலியும் நாங்களும் இங்க வந்துட்டோம். வசீஸை அங்க ப்ராப்ளம் வராத மாதிரி க்ளோஸ் செய்யற வேலையை சூர்யாவும் என் ஃப்ரெண்ட்ஸும் செய்தாங்க. அதை நடந்ததை தொடர வெளியே ஒரு இடி சத்தம். துள்ளிப்போய் தன் கணவனை தோளோடு இறுக்கி பிடித்தாள் ரேயா. கடல்ல புயல்னா ரொம்ப ரிஸ்க்ன்னு சொல்வாங்கல்ல ஆதிப்பா. அவள் முகம் எங்கும் மழை நிலவரம். அது பெரிய ஸ்டாம்னா தான் ரேயு பிரச்சனை. அவளை பார்த்து சொன்ன ஆதிக் அவள் இவனை பற்றி இருந்த கையை ஆறுதலாக பற்றி கொண்டான். வெளிய மழை பெய்தா அங்கிள் என அதியை பார்த்து கேட்கவும் செய்தான். ஆமா, சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன் சொன்ன அதி தம்பதியரை நிறைவாக பார்த்து கொண்டிருந்தான். தப்பா எடுத்துக்காதீங்க அங்கிள். ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த மழையை இவளுக்கு காமிச்சிட்டு வரேனே. கடல்ல பெய்யற மழை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்வாங்க. ஷியோர் ஷியோர். சிறு புன்னகையுடன் அதி ஆமோதித்து வெளி செல்ல வழி காட்ட மனைவியை தோளோடு சேர்த்து ஆல்மோஸ்ட் அணைக்காத குறையாக லிப்டிற்குள் கூட்டி சென்றான் ஆதிக். லிப்டினுள் வைத்து அவனை கேள்வியாய் பார்த்தாள் பிரியாள். இப்போ என்ன செய்துட்டு இருக்கான் இவன்? வாட்டர் டேங்க் ஐஸ் என அவனால் வர்ணிக்கப்படும் அவளது கண்களில் ஒன்றின் இமையில் மென்மையாய் ஒரு ஆண் முத்தம். ரொமான்ஸ் செய்துட்டு இருக்கேண்டி பொண்டாட்டி. அவள் மனதில் இருந்த கேள்விக்கு இவனது பதில். ஆதிப்பா, இது என்ன விளையாட்டு? சிணுங்கினாலும் கலைந்து கரைகிறாள் பெண்ணும் அவன் வசம். உன் சித்தப்பா இல்லாம நான் மேல போகணும் குட்டி பொண்ணு. ம். இப்போ உங்க சித்தப்பா நம்ம ஃபாலோ பண்ணல பாத்தியா? அதுதான் இப்ப லிஃப்ட்டுக்குள்ள வந்தாச்சே. இனிமே என்ன? எப்படியும் நானும் நீயும் தான் இருக்கோம். அதை யூஸ் செய்துக்கிறேன். சரியான திருட்டு போலீஸ் சொல்லி கொண்டாலும் தன் இடையை வளைத்திருந்த அவன் கைகளை அவள் ஆதரவுடன் பற்றி கொண்டுதான் இருந்தாள். டெக்கிற்கு வந்திருந்தனர். டெக்கில் இருந்த ரெயில்ஸை இரு கையாலும் இறுக பிடித்தபடி நின்றவள் இருபுறமும் அவனது இறுகிய கரங்கள் அதே ரெயில்ஸை பற்றியபடி அவளுக்கு பின்னாக அவன். முன்புறம் கடல், முப்புறமும் அவன். பெண்மைக்குள் மழைக்காலம் வெளியிலும் தான். கருவானம் கரைந்து கடலாக மாறுவது போல் வானத்தில் இருந்து கடல் நோக்கி மழை. கவலையும் துன்பமும் கரைந்து மறந்து. மொத்த டெக்கிலும் இவர்கள் மட்டும்தான். தொலைவில் ஷிப் போல் ஏதோ ஒன்று வெள்ளையாய். அங்கிருந்து யாரும் பார்த்தாலும் இவர்கள் குஞ்சு எறும்பாய் குட்டி புள்ளியாய் தெரிந்தால் அதிசயம். கேடி, சந்தோஷமா இருக்கியா நீ? ரொம்ப சொன்னவள் சட்டென முகம் மட்டும் திருப்பி பின் நின்றவன் ஈர கன்னத்தில் இதழ் இறக்கம். மனைவியின் முதல் முத்தம். ஹேய் என்றான் தடுக்கும் விதமாக. ஆனால் அதற்குள் செயல் நிறைவுற அவன் முகத்தில் ஆண் வெட்கம் அண்ட் ஃப்ளஷ். என்னாச்சு? மிரண்டு விட்டாள் அவள். எதுவும் தப்பா செய்துட்டனா? சாரி. அழுதே விடுவாள் போலும். தப்புன்னு சொன்னனா? இல்ல, ஏதோ இருக்கு, வேண்டாம்னு தானே சொல்ல வந்தீங்க. அது அது அங்க தெரியுதே, ஒரு வைடு வெசல். அதுல இருந்து என் ஃப்ரெண்ட் அகன் நம்ம வாட்ச் செய்துட்டு இருக்கான். அந்த இடி அவன் செய்த சிக்னல். நாம சேஃபா இருக்கோம்னு காமிக்கத்தான் இங்க வந்தேன். சட்டென கணவன் புறம் திரும்பி கடலுக்கும் அந்த வெள்ளை வெசலுக்கும் முதுகு காட்டி கணவன் கண் பார்வை கூட தாங்க இயலாமல் வலக்கையால் தன் முகத்தை மூடிக்கொண்டவள் கரத்தையும் தாண்டி. அவள் முக சிவப்பு ஆதிக்கின் பார்வையில் பட ஆசை அவனுள் டாப் கியரில் பயணம். சீக்கிரம் ஹனிமூன் போகணும் குட்டி பொண்ணு. இன்னுமாய் கூடியது அவள் வெட்கம். ப்ளீஸ் ஆதிக், இங்க வச்சு எதுவும் சொல்லாதீங்க. அவஸ்தையாய் சிணுங்கினாள். சற்று நேரத்தில் மீண்டுமாய் அதியின் முன் அமர்ந்திருந்தனர். என் கொயரி விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்தது. ஸோ அடுத்து சைலண்டா டிஸ்போஸ் செய்துட்டீங்க வசீஸை? ஆதிக் கிளாரிஃபை செய்து கொள்ள முனைந்தான். ஆமா, வசீஸை சூர்யா பேருக்கு மாத்தி அதை நீ டிஸ்போஸ் செய்யும்னு சொல்லிட்டு வசீகரன் சார் காணாம போயிட்டாருன்னா உங்க வீட்டுல சூர்யா மேலதான சந்தேகம் வரும். தென் போலீஸ் கேஸ் ஆகும். எல்லாரும் மாட்டிப்போம். அதை அவாய்ட் செய்ய. வசீகரன் சாருக்கு ரொம்ப கடன். கம்பெனியை வித்து அந்த கடனை அடைச்சிடுங்கன்னு ஒரு லெட்டர் வசீகரன் சார் கையால உங்க அப்பாவுக்கு அனுப்பிடணும். தென் வசீகரன் சார் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் டெத்துன்னு செட் செய்யணும். அவங்க உயில் மூலமா கம்பெனியை உங்க அப்பா பேருக்கு மாத்திடணும். அதோட வசீகரன் சார் அவரோட மற்ற ப்ராப்பர்ட்டியை வித்து அந்த காசை சூர்யா கிட்ட கொடுத்துடணும். சூர்யா அந்த காசை வச்சு உங்க அப்பாட்ட இருந்து கம்பெனியை வாங்கிடணும். உங்க அப்பாவுக்கு கம்பெனிக்கு விலையா கொடுக்கப்பட்ட காசு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கடன்கிற பேர்ல வசூலிக்கப்பட்டு வசீசாருக்கு அனுப்பப்பட்டுரும். சூர்யா கம்பெனியை அழிச்சிட்டு
அந்த லேண்ட் உள்ள இருந்த மிஷினரி வரை எல்லாத்தையும் வித்து கொடுத்தான். உண்மையில இந்த பிளான் பத்தி அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. லேட்டர் தெரிய வந்தப்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. பட் எல்லாம் வேற வழி இல்லாம செய்ததுதான். அப்படி கம்பெனியை டேவிட் சார் விற்க ட்ரை செய்யறப்ப அவர் அதை வேற யாருக்கும் வித்துறாதபடி மற்றவங்க டீலை கலைச்சு விட்டு சூர்யா மட்டும் வாங்குற மாதிரி பார்த்துக்கிட்டா பிரச்சனை சால்வ்டு. பண விஷயத்துல டேவிட் சாரை முழுசா நம்பலாம். கண்டிப்பா கடன் அடைக்க கொடுத்துடுவாருன்றது வசீகன் சாரோட நம்பிக்கை. சொல்லி அதியை கசப்பாக பார்த்தான் ஆதிக். நீங்க உங்க அண்ணாவுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு இப்படி ஓடி வந்திருக்கீங்க. ஆனா உங்க வசீகரன் சார் மட்டும் தன் அக்கா வீட்டை இப்படி மாட்டி விட்டுட்டு போயிருக்காரே. அதுவும் என் அப்பா ட்ரஸ்ட் ஒர்த்தின்னு தெரிஞ்சதால அவரை ஏமாத்தலாம்னு நினைச்சது எவ்வளவு மோசமான விஷயம். அதை அமைதியாய் ஆதிக்கை பார்த்தான். நடந்ததுல எதுவுமே என் மனசுக்கு ஒத்து போற விஷயம் கிடையாது மாப்ள. அன்னைக்கு ஆரம்பிச்ச போய் இன்னைக்கு வரை எல்லாத்துலயும் போய், பொய்யான பேரு, பொய்யான சிட்டிசன்ஷிப், பொய்யான கதை. என் பிள்ளைங்கிட்ட கூட என் கடந்த காலத்தை பத்தி சொல்ல முடியல. உண்மையிலேயே அந்த சங்கீத் என்னை கொன்னு இருந்தா நான் எவ்வளவோ சந்தோஷமா போயிருப்பேன்னு நினைக்காத நாள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அப்படி கொடுமையா இருக்குது. பொய் சொல்றதால கிடைக்கிற பலன் அந்த நேரத்துக்கு பார்க்க நல்லா தெரிஞ்சாலும் கண்டிப்பா லாங் ரன்ல நரகமாகி போகுது. எந்த ஃபேமிலி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பொய்க்கெல்லாம் ஒத்துக்கிட்டனோ அந்த என் அண்ணன் ஃபேமிலி அதே பொய்யால எதையெல்லாம் இழந்துட்டு நிக்குது. இன்னைக்கும் உங்க அம்மாவுக்கு ரேயாவை பிடிக்காம போறதுக்கும் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆகிறதுக்கும் கூட என் பொய் தான் காரணம். பொய்யோட வீரியத்தை குரூரத்தை முழுசா அறிஞ்சவன் நான். என்னால உங்க வசி மாமாவை பார்த்து இரக்கம்தான் பட முடியும். ஏன்னா அவரும் என்னை மாதிரி தீக்குள்ள விழுந்துட்டு உயிரும் போகாம அந்த தீயை விட்டு வெளியே வரவும் முடியாம மனசளவுல துடிச்சுக்கிட்டு தானே இருப்பாரு. அதோட தப்பு செய்யாதவன் தான் அடுத்தவனை குறை சொல்லலாம். ஆனா பொய் சொல்லி ஏமாத்திட்டு நிக்கிற நான் இன்னொருத்தரை பார்த்து எப்படி குறை சொல்ல முடியும்? ஆதிக்கை நேருக்கு நேராய் பார்த்தான் அதே. நாங்கெல்லாம் செத்துட்ட மாப்ள, இன்னும் சாக ஒண்ணுமே இல்ல. விரக்தி முழுமை பெற்று இருந்தது அதியின் வார்த்தையில். ஆதிக்கிற்கு அதியின் மேல் இரக்கம் வந்தது. ஆனால் வசீகரனை நினைக்கும் போது நிச்சயமாய் அப்படி உணர முடியவில்லை. ஆதிக்கின் உள் உணர்வு அதியை நம்புகிறது. ஆனால் வசீகரனை நம்பவில்லை. ஏன்? அதே நேரம் தஞ்சாவூர் வீட்டை வந்து பார்த்த இவன் அம்மா அங்கு ரேயா தனியாக பகல் பொழுதுகளில் இருக்க நேரிடும் என அறிந்திருந்தாலும் பாதுகாப்பை பற்றி கவலைப்படவில்லை. தன் தம்பி உயிருடன் இருந்தால் கூட தன் பிள்ளைகளை கொலை செய்யும் அளவுக்கு போக மாட்டான் என அவர் எண்ணுகிறார் என்பது ஆதிக்கின் புரிதல். கல்பிரிட்டின் சொந்தக்காரங்க ஏன் பயப்படணும்னு ரேயா முன்பு கேட்டபோது அவன் உணர்ந்து கொண்டது இதைத்தான். ஆக வசீகரனிடம் நிச்சயம் குற்றம் இருக்கிறது. ஆனால் கொலை அளவு போக மாட்டானாமோ? சரி, நான் எதையோ பேசிட்டு போறேன். இப்போ உள்ள பிரச்சனைக்கு வருவோம். அதியின் கூற்றில் தன் கவனத்தை மீண்டுமாய் அதியின் மீது குவித்தான் ஆதிக். அந்த பணம் வச்சு வசீகரன் சார் இங்க ஏடிஎஸ்னு கம்பெனி ஆரம்பிச்சார். நான் எவ்வளவு மறுத்தும் கேட்காம 30% ஷேர் எனக்கு அந்த கம்பெனியில, அதோட ஃபார்மசிஸ்ட்ல பிஹெச்டி செய்யறது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் செய்தார். இப்போ ஏடிஎஸ் வேர்ல்டு லெவல்ல பெரிய கம்பெனி. இந்தியாவில் மட்டும்தான் பிரான்ச் இல்லைன்னு சொல்லலாம். அங்கே கான்டாக்ட் ஏற்படுத்திக்க மனசு இல்லை. அதான் இந்தியாவிலிருந்து எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் செய்து கொடுக்கறதெல்லாம் சூர்யா தான். தயாமா இறந்த விஷயம் தெரிஞ்சா நான் எமோஷன் ஆகி அங்கே கிளம்பி வந்து மாட்டிக்குவேங்கிற நினப்பில் என்னட்ட அதை பற்றி அப்பா அவன் சொல்லலை. அது மாதிரி தான் என் அப்பா டெத்துக்கும். பட் எஃபியில் ஷாலு மேரேஜ் பற்றி பார்த்து சொன்னா பியூலா. எதையோ தேடுறப்ப சரித்திரன் மாப்பிள்ளை ப்ரொஃபைலை பார்த்துருக்கா. வெட்டிங் ஸ்னாப்ல இருந்த ராஜண்ணாவை வச்சு பொண்ணு பேரை வச்சு கண்டுபிடிச்சிட்டா அவ. அப்புறம் நான் கேட்டுக்கிட்டதுக்காக ஷாலு வெட்டிங் வீடியோ அனுப்பியிருந்தான் சூர்யா. அந்த சிடியில் தயாமா இல்லைன்னதும் தான் நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் கேட்டப்ப அம்மா பற்றி எல்லாம் சொன்னான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வெறியே வந்துச்சு தான். ஆனால் என் கையில் என்ன இருந்துச்சு? அது தவிர ராஜியை பற்றி அப்பப்போ எனக்கு சூர்யா சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவங்க எங்கள் கேஸை டிக் செய்துட்டே இருந்தாங்க. வசீகரன் சார் வீடை என் வீடெல்லாம் சந்தேகப்பட விடாமல் செய்ய
பக்காவா பிளான் செய்த சூர்யா ராஜியால இப்படி பிரச்சனையாகும்னு எதிர்பார்த்திருக்கல. அதனால அவங்களோட ஒவ்வொரு மூவையும் தடுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சூர்யா எங்களுக்காக இப்ப வரை செய்துட்டு இருக்கான். அதே நேரம் ராஜி என்ன ஸ்டெப் ட்ரை செய்தாங்க அதை கவுண்டர் செய்ய இதை செய்ய போறேன்னு ஒவ்வொரு தடவையும் எனக்கு இன்ஃபோ அனுப்பிடுவான். ஏன்னா ராஜி பியூலாவோட அக்கா இல்லையா? இந்த தடவை நீங்க கேஸை ஓபன் செய்ய ட்ரை செய்வீங்கன்னு வசீகரன் சாருக்கு அனுப்பியிருக்கான். அதோட உங்க மூவை கவனிக்க அரேஞ்ச் செய்ததும் அவன்தான். ராஜியை பார்த்து சூர்யா பயந்தது கிடையாது. ஆனா உங்களை பார்த்து பயந்துட்டான். அவனுக்கும் வயசாகுது இல்லையா? நீங்க யூத், உங்க ஸ்பீடுக்கு கோப்பப் செய்ய முடியாம மாட்டிப்போமோன்னு ஒரு பயம் அவனுக்கு. அதான் ஒரு டென்ஷன்ல மானிட்டர் செய்ய வீட்டுக்குள்ள மைக்கெல்லாம் வச்சது. அதை வசீகரன் சாருக்கும் அனுப்பி இருக்கான். அவர்தான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டரா இருந்த சீடியை எனக்கு அனுப்பினது. அவருக்கு நீங்கன்னா படு இஷ்டம். நாம 2 பேரும் சொந்தக்காரங்களாயாச்சு அதிசார்னு படு எக்ஸைட் ஆகிட்டார். ஆனா இப்படி உங்களை மானிட்டர் செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதோட நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்குறப்ப என்னால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் நேரடியா நானே இன்வால்வ் ஆனேன். சூர்யாவால என் நல்லதை யோசிக்க முடியும். ஏன்னா அவன் எனக்கு ஃப்ரெண்ட். ஆனா உங்ககிட்ட அவன் அந்த டெண்டர்னஸை காமிக்கலையோன்னு எனக்கு படுது. உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றணுங்கிறது தான் அவனுக்கு தோணுதே தவிர கல்யாணம் ஆனவங்க ரூம்ல போய் மைக் செட் பண்றோமேன்ற எண்ணம் கூட இல்லை கிறுக்க. அதான் வேறவங்க மூலம் அந்த மைக்கை எல்லாம் வெளியே தெரியற மாதிரி எடுத்து விட சொன்னேன். அப்ப அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு டிஸ்போஸ் செய்துட்டு நிம்மதியா இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க மாப்பிள என்ன இருந்தாலும் ரேயா சின்ன, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவளை நீங்க அடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா இல்லாத பொண்ணு, உங்க வைஃப், அவளுக்கு எல்லாமே நீங்க தான். சாரி அட்வைஸ் செய்யறது என் இன்டென்ஷன் இல்லை. ஆனா அவ அடி வாங்கினதை நிச்சயமா என்னால தாங்க முடியல. அதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களை நேர்ல பார்த்து பேசி பிரச்சனையை முடிச்சுடணும்னு நினைச்சிட்டேன். அதான் மைல்டு அனஸ்தெட்டிக் கேஸை உங்க ரூம்குள்ள ஏசி வழியா ஸ்ப்ரே செய்து கொண்டு வந்தோம். வெரி சாரி. ஆனா மீட் பண்ண வழி தெரியல. எந்த வகையிலேயும் உங்களை நாங்க தொந்தரவு செய்ய மாட்டோம். ரேயாமா, உங்களை யாரும் வாட்ச் செய்யாம பாத்துக்கிறது சித்தப்பா ஏன் பொறுப்பு. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க மாப்ள. ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா லைஃபை கண்டினியூ செய்யணும். ஆதியின் முகத்தில் அன்பு, பாசம், அக்கறையின் கெஞ்சலும் அதட்டலும். அதற்கும் மேலாக அருகில் இருந்த சூட்கேஸில் இருந்து அந்த ஃபைலை எடுத்து ஆதிக்கிடம் கொடுத்தான் ஆதி. அந்த எவிடன்ஸோட காப்பி. ஆதி முகத்தை பார்த்தான் ஆதிக். எதை தூக்கி இவன் கையில் கொடுக்கிறானாம் இந்த ஆதி? எதற்காகவாம்? இவன் ரேயுவுடன் இவன் சந்தோஷமாக வாழ்வதற்காகவாமா? ஆதிக்கிற்கு எல்லாமே புரிந்து விட்டது. எனக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று, நான் சொல்ற வரைக்கும் நமக்கிடையில் உள்ள எந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸும் எதுவும் உங்க வசீகரன் சாரை ரீச் செய்யக்கூடாது. அடுத்து, நான் கல்பிரிட்டை அரெஸ்ட் செய்யறப்ப எந்த அப்ஜெக்ஷனும் உங்க பக்கம் இருந்து வரக்கூடாது. வாட் என முதலில் அதிர்ச்சியை வெளியிட்ட ஆதி. வசீகரன் சாரையா சந்தேகப்படுறீங்க என ஆரம்பித்தவன், அந்த அனனியாஸ் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? ஆனா நான் ஏன் அப்ஜெக்ட் செய்ய போறேன் என குழப்பத்தோடு கேட்டான். அரெஸ்ட் செய்த பிறகு சொல்ற அங்கிள். இப்ப என்னையும் ரேயுவையும் வந்த மாதிரியே திரும்ப கூட்டிட்டு போய் விட்டுடுங்க. கண்டிப்பா மாப்ள. ஆதிக்கின் நோக்கம் புரியவில்லை எனினும் ஒத்துக்கொண்டான் ஆதி. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க லாயர் சூர்யாவுக்கான ரெகுலர் பேமெண்ட்டை அனுப்பிட்டே இருங்க. பட் அவர்கிட்ட கூட எந்த இன்ஃபோவும் இப்போதைக்கு ஷேர் செய்யாதீங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ளை இது? அவன் செய்யறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேஸ்ல. ஒரு பைசா வாங்கினது கிடையாது இதுவரை. வசீகரன் சாரோட மொத்த பணத்தையும் வாங்கி உங்க அப்பாட்ட கொடுத்து கம்பெனியை எழுதி வாங்கினான். அப்ப அவன் எங்களை ஏமாத்த நினைச்சிருந்தா யாராலும் ஒன்றும் செய்திருக்க முடியாது. ஆனாலும் பெர்ஃபெக்டா செய்து கொடுத்தான். அவன் அப்படித்தான். அவனுக்கு கல்யாணம், குடும்பம்னு எதுவும் கிடையாது. தேவைப்பட்டவங்களுக்கு அவனால் ஆன ஹெல்ப்பை செய்துட்டு அலைவான். ஆனா நீங்க அவன் வழியா விஷயம் வேற யாருக்கும் போயிடும்னு நினைக்கீங்கன்னு தெரியுது. அதனால இப்போதைக்கு அவன்கிட்ட எதுவும் ஷேர் செய்துக்கலை. ஓகேவா? புரிஞ்சுகிட்டதுக்கு தேங்க்ஸ் அங்கிள். அடுத்து கொண்டு செல்லப்பட்டபடியே ஆதிக்கும் ரேயாவும் கண்டெய்னர், ஹெலிகாப்டர், கப்பல், சென்னை சிட்டி, தஞ்சாவூர் வீடு என பொழுதும் விடையும் முன்னர் வீடு திரும்பி வந்தனர். வீட்டில் நுழைந்ததும் இழுக்காத குறையாக ரேயாவை கூட்டிக் கொண்டு
ஆதிக் சென்றது அவர்களது படுக்கை அறைக்குத்தான். கையில் வைத்திருந்த அதை தந்த அந்த ஃபைலை படுக்கையில் வீசியவன் முதல் வேலையாக படுக்கைக்கு மேலே வெளியே தெரியும்படி இருந்த அந்த மைக்கை பீய்த்து எடுத்து கொண்டு போய் கிச்சனில் இருந்த டஸ்ட்பின்னில் போட்டுவிட்டு வந்தான். ரேயாவிற்கு ஆதிக்கின் எண்ணம் புரிகின்றது. வெட்கமும் ஆசையும் போட்டியிடும் அவள் உள்ளும். குளிப்பதற்கு தேவையான மாற்று உடைகளுடன் அவன் அட்டாச் பாத்திற்குள் செல்ல நகம் கடித்தபடி இப்பொழுது இவள் என்ன செய்ய வேண்டும்? வெளியே வந்தவன், ரேயு, நீ அந்த பக்கம் படுத்துக்கோ என படுக்கையின் அடுத்த பக்கத்தை காண்பித்துவிட்டு அவன் வழக்கமாக படுக்கும் இடத்தில் அந்த ஃபைலை விரித்தான். ஜிவ் என நின்றிருந்தவள் சொயிங் என ஆனாள். கட்டிலுக்கு பக்கத்தில் குனிந்து இரு கைகளையும் அந்த ஃபைலுக்கு இருபுறமும் ஊன்றிக்கொண்டு நின்றபடி தீவிரமாக அந்த டாக்குமெண்ட்ஸை ஸ்டடி செய்ய ஆரம்பித்தான் அவன். இப்பொழுது என்ற நிலையை அடைந்தாள் பெண். அதையும் அவன் உணர்ந்தான் இல்லை. அவன் முகத்தை பார்த்தாள். என்ன செய்யவென இவளுக்கு புரியவில்லை. ஆனால் ஒரு நிலை காணாமல் போய் கரையத் தொடங்கியது மனம் அவன் முகம் கண்டதும். அப்படி என்னதான் படிக்கானாம் இவன்? அவன் அருகில் முழங்காலிட்டு ஃபைலை எட்டி பார்த்தாள். எதுவும் புரியவில்லை. அதுக்கு மனச ஃபைல வச்சு பார்த்துக்கணுமே. முழங்காலிட்ட நிலையிலேயே மெல்ல நகர்ந்து அவனுக்கும் கட்டிலுக்கும் இடையில் நுழைந்து அவன் கைகளுக்கு இடையிலாக தலையை நுழைத்து ஃபைலை எட்டி பார்த்தாள். என்ன இருக்கிறதாம் அதில்? மனம் அதில் சென்றால்தானே. அதே நிலையில் தலையை மட்டும் திருப்பி தனக்கு மேல் தெரிந்த அவன் முகத்தை பார்த்தாள். இப்பொழுதும் அவன் கண் ஃபைலில் இருந்தாலும் அவன் இடக்கை நீண்டு இவளை இடையோடு வளைத்து கொண்டது. ஏய் குட்டி பொண்ணு, இப்படி குறுக்க வர்றது பேட் மேனஸ். ஆனாலும் நானும் இப்படி பெட்ல வச்சு வேலை செய்யறதும் சரியில்லை. ஏதோ சொல்லி வைத்தாள். அவன் என்ன சொல்றான்னு அவளுக்கு ஏதாவது புரிஞ்சதாமா? மற்ற எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் கண்டிப்பா இப்படி இருந்திருக்க மாட்டேன் குட்டிமா. பட் இங்க வேற வழி இல்லை. அவன் பேசியதே அவளுக்கு தெரியாது. இன்னைக்குள்ள இதை முடிச்சே ஆகணும்டா. ஃபைலின் அடுத்த பக்கத்தை அவளை பிடிக்காதிருந்த கையால் திருப்பினான். பிரபாகர், சுரபி கூட பத்திரமாயிரு. இன்னைக்கு இன்டர்வியூக்குன்னு போட்டிருக்குதுல்ல, ஆட்கள் வருவாங்க. கூட்டத்தோடு இரு. நான் சென்னை போயிட்டு வரேன். இப்பொழுது முழு சுயத்திற்கும் வந்து விட்டாள். வாட்? இப்பதானே அங்கிருந்து வந்தோம், அதுவும் இன்னைக்கேவா? நாம இங்க இருக்கிறதா அந்த கல்பிரிட் நம்பணும். இங்கிருந்து நான் ஆஃபீஸ் போற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அங்கிருந்து திருச்சி போய் ஃப்ளைட்ல சென்னை போயிடுவேன். அவன் எதிர்பார்க்காத நேரத்துல தான் அவனை பிடிக்கணும். டேக் கேர். கல்பிரிட் யாருன்னு தெரிஞ்சிட்டது. பட் மோட்டிவ் தான் இன்னும் தெரியல. அதுவும் டக்குன்னு மாட்டணும்னு ப்ரே பண்ணிக்கோ. அடுத்த சில மணி நேரத்தில் ஆதிக் அந்த கல்பிரிட்டை கைது செய்திருந்தான். மோட்டிவ் அவனது வீட்டை அடைந்தவுடன் தெரிந்துவிட்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.